இந்தா மிச்சம் 45 ரூபா போகும்போது வாங்கிக்கோ. சரி, பொருளை எப்போ போடுவ? மாடெல்லாம் வெயிலில் கட்டி கிடக்கு, நிழல பிடிச்சி கட்டணும். எனக்கு 2 கை 2 கால் தான் இருக்கு, 7 கை 7 கால் இல்ல. பொருள் நான் வந்து தான் போடணும். போய் உட்காரு. இன்னும் 10 பில்லு போட்டு வரேன். நேரத்துக்கும் வரமாட்டா, பொருளும் போட மாட்டா. காடு. டேய், எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்கல்ல, நின்னு வாங்கிக்குவாங்கல்ல. நீ ஏன் எல்லாரும் காடையும் வாங்கிட்டு வர? போய் குடு. அக்கா, இதெல்லாம் நான் கொண்டு வந்து காடுக்கா. எங்க ஃபேமிலி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்க ஃபேமிலில பெரியப்பா, சித்தப்பா, மாமா, ஆன்ட்டி. அச்சி, வாங்கி முடு. இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. கார்டுல யார் பேர் இருக்கோ அவங்க வந்து ரேகை வச்சாதான் கொடுப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியும்க்கா. நீ என்ட்ரியை போடு, ரேகை வைக்க கரெக்டா ஆள் வருவாங்க. ஓ, ஒரு ஆள் லைன்ல நின்னு 4 பேருக்கு வாங்குவீங்களோ? சரி, ஒரு ஆள் கார்டு நான் எடுத்துக்கிறேன். மிச்சம் 3 பேருக்கு மறுபடியும் போய் லைன்ல நின்னு வா. ஏக்கா, பொருள் போட ஆள் இல்லையா? நீ தான் போடணுமா? ஆமாண்டா, அது வேற ஏன் கேக்குற? நானும் வேலைக்கு ஆள் வைங்கன்னு சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்கடா. ஏக்கா, என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் சும்மா தானே இருக்கேன். நீ ஒன்றும் கொல்லப்படாத. நீ கார்டு என்ட்ரி பண்ணு, நான் போய் பொருள் போடுறேன். டேய், அதெல்லாம் வேணாண்டா. மேல் இடத்துக்கு தெரிஞ்சா என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நீ போய் லைன்ல நில்லு. ஏக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ட்ரி பண்ணு. டேய், நான் இருக்கும்போது ஏமா, நான் 2 கார்டுக்கு பில்லு போட சொன்னா போட மாட்டேன்னு சொன்னேன். இப்போ அவனுக்கு 4 கார்டுக்கு பில்லு போடுறேன். அவன் எனக்கு உதவுறான், நீ உதவுறியா? நல்லா மாடு மேய்க்கணும், ஆடு கட்டணும்ட்டு. போய் பொருள் வாங்கு போ. டேய், நீ ஏன்டா எல்லாரும் பொருள் எடுத்து கொண்டு போய் கொடுக்குற? நீ பொருள் மட்டும் போடு, அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அக்கா, இதெல்லாம் என்னோட பொருள்க்கா. நீ காடை கூட கிளம்புறேன். கிளம்புறியா? கிளம்புறியா? டேய், உனக்கு பொருள் போட சொல்லி உள்ள அனுப்புனா உனக்கு மட்டும் பொருளை போட்டு கிளம்புறியா? இதுக்குதான் உனக்கு 4 கார்டுக்கு என்ட்ரி போட்டுட்டு இருக்கேனா நானே? போய் பொருள் போடுறா, போடா. என்னக்கா, உனக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தா நீ என்னைய மிரட்டுறியா? ரேஷன் கடைக்கு வந்த என்ன பொருளை போடு, இல்ல பொருள் தர மாட்டேன்னு சொல்றேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். காடை கொடு. டேய், டேய், டேய். 2 கார்டுக்கு பில்லு போட மாட்டேன், 4 கார்டுக்கு பில்லு போட்டல. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். போய் முதல்ல எனக்கு பொருளை போடு, இல்லைன்னா நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இவன் எனக்கு பொருளே போட மாட்டேங்கிறான்னு. இவெல்லாம் நம்மள மிரட்டுறானே. சரி, பார்த்து வாங்க. என்ன இது ரேஷன் கடைன்னு சொன்னானுங்க, கடையவே காணோம். மேடம், ஒரு டோக்கன் ஒன்று கொடுங்க. டோக்கனா? எதுக்கு? மேடம், இந்த ஊரில் நிவாரண உதவிக்கலாம் டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, கொடுங்க. நிவாரண உதவியா? எங்க என்னாச்சு? எங்க என்னாச்சா? நான் மேடம், அரிசி பருப்புலாம் ஆட்டையை போட்டு வைக்கிற மாதிரி டோக்கன்லாம் ஆட்டையை போடலான்னு பாக்குறியா? யோ, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன உன் பொண்டாட்டி மாதிரி ரேஷன் கடையில இருக்கிறதெல்லாம் திருடி திங்கிறவன் நினைச்சியா? உன் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ போலீஸ்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்களாமே. உன் குடும்பத்தோட வண்ட வேலைலாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? சரி மேடம், சரி, ஓகே. யூ ஆர் எ குட் கேர்ள் மேடம். ஐ அக்செப்டட். என் வீடெலாம் ஒரு காட்டு தீயில அழிஞ்சு போச்சு மேடம். ஒரு டோக்கன் கொடுங்க ப்ளீஸ். காட்டு தீயா? எங்க? எப்ப வந்துச்சு? இங்க இல்லை மேடம், அமெரிக்காவில் வீடு காட்டு தீயில மொத்தமா அழிஞ்சு போச்சு. டோக்கன் கொடுங்க. அமெரிக்கால அழிஞ்சா அமெரிக்கால போய் கேட்கணும். இங்க கேக்குற? நான் தான் அமெரிக்காக்காரன் இல்லையே. இது ஒன்னும் அமெரிக்கா இல்லையே. மேடம், இது அப்போ அமெரிக்கா இல்லையா மேடம்? மேடம், அப்போ இது என்ன கண்ட்ரி மேடம்? தமிழ்நாடு கண்ட்ரி. தமிழ்நாடு கண்ட்ரியா மேடம் இது? இங்கே ஏதாவது நினச்சினா நீங்கள் டோக்கன் தருவீங்க தானே? ஓகே, ஒரு டோக்கன் கொடுங்க. இப்போ எதுக்கு டோக்கனு? மேடம், பயங்கரமாக வெயில் அடிக்குது மேடம், ஒரே ஒரு டோக்கன் கொடுங்க ப்ளீஸ். முட்டை பையலாடா நீ? லூசா நீ? வெயில் அடிக்கிறதுக்குலாம் எவன்டா டோக்கன் கொடுக்கறதே? குடிக்கார பையலே, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ. குடிக்காரன்லாம் சொல்லாதீங்க மேடம். எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சா நிவாரண உதவிக்கு டோக்கன் தரீங்கல்ல, அதே மாதிரி அதிகமாக வெயில் அடித்தாலும் நிவாரண உதவிக்கு டோக்கன் தரணும். அதுவும் இந்த ரேஷன் கடை வெயிலில் நிற்கிறத விட ஒயின் ஷாப்பில் அங்கே வெயிலில் நிற்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஒரு டோக்கன் கொடுங்க. இந்த குடிகாரனுங்களாம் குடிக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கானுங்க. குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி எங்கிட்ட இருந்து தான் புத்தி வருதுன்னு தெரியல. நமக்கு மட்டும் இப்படி எங்கிட்ட இருந்து தான் வரானுங்க.
பண்ணுவானுங்களோ தெரியல. என்ன இது நியாய விலை கடை தானே? ஆமா. இங்க எப்படி அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாம் நியாய விலை கொடுக்குறீங்க, அதே மாதிரி சரக்கையும் நியாய விலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒயின் ஷாப்பில் 10 ரூபா மேலே வச்சு விற்கிறாங்க்கா. உழைக்கிற காசுலாம் வீணாகுதுல்ல, இங்கே தான் நியாயம் கிடைக்கும். ஏன்னா இது நியாய விலை கடை இல்லை. கரெக்ட். ம், சரக்கு தானே? ஒன்று கொடுங்க. சரக்கு. வெளியே வச்சுருக்கீங்களா? ஏண்டா, அறிவுடா. அக்கா, அம்மா அரிசியும் சர்க்கரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. டேய் அந்த திருவிழா டிஷர்ட் காசு ரெடி பண்ணிட்டியா? 250 ரூபா ரெடி பண்ணிட்டேன்டா. மீதி காசு 100 ரூபா வரும்ல, ஆமா. அதை சேர்த்தா 350 ரூபா. எல்லாம் ரெடி தான். திருவிழாவே நம்ம தான். அக்கா, என்னக்கா மிச்ச காசு 50 ரூபா கொடுக்குற, 100 ரூபா கொடுக்கா. 100 ரூபாயா? காலையிலே உங்க அப்பா வந்து என் பையன் ரேஷன் கடைக்கு வருவான், அவன்கிட்ட 100 ரூபாய் கொடுத்துருமான்னு கொடுத்து வச்சுட்டு போயிருக்காரா? சில்லற இல்லப்பா, அதுக்கு தான் தீப்பெட்டி உப்பும் கொடுத்துருக்கேன்ல, வாங்கிட்டு போ. அக்கா மிச்ச காசு கொடுக்கா, அதை வச்சு தான் திருவிழாக்கு டிஷர்ட்ல அடிக்கணும்க்கா. டேய், அதுக்கு நான் என்னடா பண்றது? இங்க மொத்தமாலாம் மிச்ச காசு தர மாட்டோம், அதான் பொருள் கொடுத்துருக்கேன்ல, தீப்பெட்டி எடுத்துட்டு போ. அக்கா அட்லீஸ்ட் அதை வச்சுட்டு துணி தைக்க சோப்பாவது கொடுக்கா. துவைக்கிற சோப்பா? இது பொட்டி கடை பாரு, நீ கேக்குறதெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு. இஷ்டம்னா எடுத்துட்டு போ, இல்லனா இதுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு போறியா? அக்கா தீப்பெட்டிலாம் வாங்கிட்டு போனா எங்க அம்மா திட்டுங்க. எங்க வீட்டுல கேஸ் இருக்கு, லைட்டர் தான் நாங்க யூஸ் பண்றோம். ஓ சார், தீப்பெட்டிலாம் யூஸ் பண்ண மாட்டீங்களோ? ஆ, நீயும் பின்னாடி நிக்கிறானே மொட்டராஜன் மகன், அவனும் தென்னந்தோப்புக்குள்ள உட்காந்து 2 பேரும் உஃப் உஃப்னு இழுக்கும்போது தெரியலையா தீப்பெட்டியோட அருமை? இப்ப மரியாதையா வாங்கிட்டு போறியா இல்ல உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டா? டேய் நீ மாட்டது இல்லாம என்னைய மாட்டோட பாக்குறியா? கிளம்புடா. அக்கா இப்ப எடுத்துட்டு போறியா என்ன? அக்கா வீட்டுல சொல்லிடாதக்கா. ஏய் இருடா. அக்கா பாத்துக்கல அரிசி. ம், அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. போடா. கார்டு கொடுங்க. என்னம்மா வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஃபேன் ரிப்பேருங்க, ரிப்பேர் பண்ணி தரீங்களா? உள்ள போய் உட்காந்துக்கிறேன். பேரா? வந்த வேலையை மட்டும் பாருங்க, கார்டு கொடுங்க. எனக்கு 50 கிலோ கோதுமை வேணும். 50 கிலோவா? ம். இது உன் மாமியார் வீடு பாரு, சீர் வச்சு குடுக்கறதுக்கு. ஒரு கார்டுக்கு 7 கிலோ தான், கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. நான் கார்டு கொடுத்தெல்லாம் வாங்க வரலைங்க, எனக்கு வேணும் அதான். உனக்கா? யோ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? இங்க பிளாக்ல எல்லாம் குடுக்கறது இல்ல, ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு. கொடுக்கறது இல்லையா? ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க நீங்க கொடுப்பீங்கன்னு. யார் யா சொன்னா? ஏதாவது பேசிட்டு இருந்த அவ்வளவுதான், போலீஸ்ல புடிச்சு கொடுத்தனா லாடம் கட்டிடுவாங்க. லாடம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போயா. அந்த எதிர் வீட்டு பையன் தான் சொன்னா நீங்க கொடுப்பீங்கன்னு. சும்மா சொல்லியிருப்பான் போல. சாரிம்மா வரேன். ஏங்க ம்? எதிர்த்த வீட்டுக்காரனா சொன்னா? ஆமாம்மா. என்ன சொன்னா? அதுவா, ஃபர்ஸ்ட் நீங்க போய் 50 கிலோ கேளுங்க, இல்ல நல்ல விளையாட்டுமே சொல்லுவா. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அவளே கொடுத்துருவான்னு சொன்னா. அதுக்கு இப்படி கடையில வந்தா கத்துவீங்க? போய் அந்த தெருமுனையில் நில்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன், போங்க. அப்போ நிஜமாவே 50 கிலோ தரீங்களா? 50 கிலோ என்னங்க 50 கிலோ? நான் நினைச்சா 500 கிலோ கூட தருவேன். ஏன் இந்த ரேஷன் கடையே வித்துருவேன். போயா, போய் நில்லு. ஏப்பா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சா? ரெக்கார்டா? எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு சார். ஆமா, யார் நீங்க? ஏம்பா ஃபர்ஸ்ட் ஜீப்ல ஏறுமா. சார், இதெல்லாம் நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க சார், அதனால சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசுமா. சீக்கிரம் ஜீப்ல Okay, ஏத்துங்க sir. சொல்றேன்ல. சார், மேடம் இந்த பொண்ணை ஜீப்ல ஏத்துங்க, நீ ஸ்டேஷனுக்கு வா, அப்ப தெரியும் உனக்கு. ஐயோ சார், நான் எதுவுமே பண்ணல சார். அக்கா ஐயோ, என்ன போலீஸ் ஜிப்லாம் வந்திருக்கு? என்ன அவங்களும் அரிசி வாங்குறாங்க? அது இருக்கட்டும், ஒரு 50 கிலோ பாட்டி அனுப்பி விட்டனே, காசு வேண்டியா? நீ அனுப்பி விட்டியா? ஆ ஏன்டா டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்தா சிக்னல் கொடுன்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே உள்ள விட்டுறியா? பழி வாங்குறியா? பழி வாங்குறியா? ஐயோ ஆமா டேய், அங்க போலீஸா? ஐயோ ஆமா. ஒரு வயசானவன் நிக்கிறாளே, இடம் கொடுப்போன்னு எவனாவது கொடுக்குறானா? எரும மாடுங்க. அண்ணே இந்த பாட்டியை கொஞ்சம் முடிச்சு விடுண்ணே. நவ்வறானுங்களா பாரு கொஞ்சமாவது. எப்பா, அந்த மொட்டை என்ன பில்லு போடுறானா இல்லையா? எவ்வளவு நேரம் நிக்கிறது? இது வேற. சரி வர சொல்லியா? போ. ஏப்பா நவுறுப்பா, நவுறு. ஏய். வாழ்ந்தவனே நவுற போடுப்பா. விட்றா, என்ன பண்றது?
என்ன பாட்டி 5 கிலோ அரிசிக்கு இவ்வளோ பெரிய பைய கொண்டு வந்திருக்க? ஆ, சக்கரை என்ன உன் பொண்டாட்டி முந்தானையில முடிஞ்சு கொண்டு போனா நானு சக்கரை தான் பை கொண்டு வந்திருக்கேன். சர்க்கரையா? உனக்கு விஷயமே தெரியாதா? உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கிற கார்டுக்கெல்லாம் வெறும் அரிசி மட்டும்தான். அதான் மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல? டேய் 1000 ரூபா கொடுத்தா டீ காஃபிக்கு சக்கரைக்கு நான் எங்கடா போறது? 1000 ரூபா கொடுக்குறான் நம்மள 1000 ரூபா. சக்கரைக்கு பதிலா நான் மண்ணள்ளி போட்டு குடிப்பியா? டீ காஃபி குடிக்கலனா கையெல்லாம் உதறுது தெரியுமா உனக்கு? அதுக்கு நான் என்ன பாட்டி பண்றது? இதை மட்டும் தான் கொடுக்க சொன்னாங்க. சரி கைய கொடு. இன்னொரு வாட்டி வை. என்ன பாட்டி ரேகையே விழல? ரேக உழுவுலையா? டேய் டப்பா மிஷினை வச்சுக்கிட்டு ரேக உழுவுலன்னு என்ன சொல்றியா? வச்சிருக்கான் பாரு மிஷின். சரி பாட்டி இன்னொரு வாட்டி கொடு. பாட்டி ரேகையே உழல. சரி நீங்க கொஞ்சம் உட்காரு, கொஞ்ச நேரம் விட்டு பாப்போம். ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க காலம் போன காலத்துல? இந்த வெயில்ல நடக்க முடியாம நான் வேற பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். பாட்டி எந்திரி பாட்டி. என்ன உழுவுதா? இல்ல பாட்டி நீ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரு, கொஞ்ச நேரம் விட்டு பாப்போம். பாட்டி ரேக உழல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இந்த மிஷினை வீட்டுக்கே எடுத்துட்டு போ. பாட்டி நீ எந்திரி. இப்ப சக்கரை போடுவீங்க தானே? போடுறேன், கைய வை. டேய் மாரிமுத்து மவனே, பொருள் போடுறாங்களா? வா. நல்லா வை பாட்டி. இதுக்கு மேல எங்கடா வைக்கிறது? மிஷினை தான் உடைக்கணும். பாட்டி ரேகையே விழல, ஒன்னு பண்ணலாம். நீ போயிட்டு நாளைக்கு வா. மொதலாம் வந்தியன்னா எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். நாளைக்கு வரவா? ஏண்டா எனக்கு வேற வேலை இல்லையா? ஆடு மாடு யாரு உங்க ஆத்தால வந்து மேப்பா? இத்தனை வருஷமா எவனையாவது புடிச்சு ரேஷன் கடையில ரேஷன் வாங்கினேன். இப்ப என்னடானா நான் கை வச்சாதான் பொருள் கொடுப்பேன்னு சொல்லி ரேக உழுகல அது உழுகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்க? பாட்டி நிறுத்துங்க பாட்டி. உங்க கை ரேகை விழலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டா இத்தனை வயசாச்சு எப்படிடா ரேக உழுகும்? இது கூட உனக்கு தெரியாதா? இது தெரியாம மிஷினை வேற தூக்கிட்டு வந்துட்டான். போங்கடா போக்கத்த வைங்களா. உங்க மூஞ்சிலாம் முடிச்சா விளங்குமா? போறேன்டா நானு. எப்பா பாட்டி காடு ரொம்ப முக்கியம். சீம தண்ணி ஊத்த மாட்டான், ஒண்ணும் ஊத்த மாட்டான். மொட்டையான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவான் போல எல்லாத்தையும். என்ன வீடியோக்குள்ள வரணுமா? ஆஹா நான் இல்லை, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சுகாசுன்னு அவன் வீடியோக்குள்ள வரணும்னு கேட்டான்.